ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து 5 மினிட்ஸில் ஒரு ஈஸியான ஒரு டிஃப்ரெண்ட்டான குழம்பு ஒன்று பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து ஒரு சின்ன தக்காளியில் ஒரு 3 தக்காளி, அதுக்கப்புறம் வந்து புளி, அப்புறம் ஒரு பச்சை மிளகா, அதுக்கப்புறம் கருவேப்பிலை, கொத்தமல்லி. இது என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம கடாய் வச்சுட்டு அதில் போட்டுட்டு ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றி கொஞ்ச நேரம் கொதிக்க வைக்க போகிறோம். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் இந்த இது. அதேமாதிரி டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். இது வந்து தேங்காய் குழம்பு. இப்போ பாருங்கள், நல்லா ஒரு 10 மினிட்ஸ் கிட்ட கொதிச்சிச்சு. கொதிச்சதுக்கப்புறம் அந்த இது டொமேட்டோவோட ஸ்கின் வந்து நல்லா உறிஞ்சி வரணும். அந்த தக்காளியோட தோல் வந்து பிரிஞ்சு வர அளவுக்கு வேக வைக்கணும். அடுத்தது ஒரு மிக்சி ஜாரில் தேங்காய் ஒரு 2 பீஸ் தேங்காய், அதுக்கப்புறம் சீரகம், இது ரெண்டுத்தையும் வந்து நல்லா பேஸ்ட் ஆக்கி அரைச்சிக்கணும். இப்போ நம்ம வெந்ததான தக்காளி, அப்புறம் அந்த தக்காளி புளியெலாம் போட்டு வேக வச்சதை வந்து நம்ம கையிலே பிசைஞ்சு வச்சுருக்கோம். அப்புறம் வந்து தேங்காய், அதுக்கப்புறம் சீரகம் போட்டு அரைச்சி ரெண்டுத்தையும் வச்சுருக்கோம். இப்போ இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இன்னும் நான் இதில் வைக்கல, ஸ்டவ்வில் வைக்கல. இப்போ இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதிலே 1 ஸ்பூன் மிளகாத்தூள், கொஞ்சோண்டு மஞ்சள்தூள், உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு கடாய் வச்சுக்கணும். அதில் வந்து கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி, அது காஞ்சதும் கொஞ்சோண்டு கடுகு, வெந்தயம், கொஞ்சோண்டு சீரகம் போட்டு ஒரு சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து சிம்பிளாக ஈஸியாக ஒரு 5 to 10 மினிட்ஸில் செய்கிற மாதிரி இருக்கிறதுனால குழம்பு இது. அதே மாதிரி வந்து இது வந்து திருநெல்வேலி சைட்லலாம் வந்து கொஞ்சம் ஃபேமஸான குழம்பு இது. அது பழைய காலங்களில் வந்து இதெல்லாம் செய்வாங்க இந்த குழம்பு. கொஞ்சம் கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டுப்போம். இது நல்லா வதங்கினோடனே நம்ம வந்து இந்த மிக்ஸ் பண்ணி வச்சதை வந்து நம்ம அதில் ஊற்றிடலாம். இது வந்து இப்போ நம்ம அதை ஊற்றியாச்சு. எல்லாத்தையும் கொஞ்ச நேரம் நல்லா கூடி வரும்போது உப்பு காரெலாம் பார்த்து செக் பண்ணிவிட்டு நல்லா நுரக்கட்டி வரும்போது ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், நல்லா நுரக்கட்டி வந்துச்சு. ஒரு 5 மினிட்ஸ் கொதித்த உடனே இறக்கிடலாம். அவ்வளோதான். சூடான தேங்காய் குழம்பு ரெடி. நீங்கள் வந்து இப்போ ரசம் வச்சு சாப்பிட்றதுக்கு பதில் இது வந்து டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும், அதே மாதிரி நல்லாவும் இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ.